அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழனைத்தும் கடவுளுக்கே உரியது என்றும் கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும் சாட்சி கூறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல நம்ம அத்தாவோட கையை பிடிச்சிட்டு நடந்து போறது, அது எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வோட கைகளை பிடிச்சுக்கிட்டு நம்ம லைஃபை லீட் பண்ணா எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்குமா அப்படிங்கிறத எப்படி லீட் பண்றது அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். என்னுடைய அறிவை அதிகப்படுத்துவீராக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எதனால நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய பாவம், ஆதி பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சுட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அது நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த அறிவை நம்ம பெற்றவர்களாக தான் இருக்கிறோம். அதனாலதான் இங்க நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம் எல்லாருமே. இப்ப அல்லாஹ் நம்ம குர்ஆன்ல ஒரு மாஸ் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்றாரு. அதாவது அதை நான் படிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை அல்லாஹ்வை தவிர வேற யாருமே கடவுளை தவிர, அல்லாஹ்ன்றது கடவுள் தான், நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். கடவுளை தவிர இந்த ஸ்டேட்மெண்ட்டை யாருமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. 57:22. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தீர்க்கமான உண்மை, உபதலைப்பு கொடுத்துருக்கான். தீர்க்கமான உண்மை. பூமியின் மீதோ அல்லது உங்களுக்கோ நிகழ்கின்ற எந்த ஒன்றும் ஏற்கனவே பதியப்பட்டுள்ளது. படைக்கப்படுவதற்கும் முன்னரே இதனை செய்வது கடவுளுக்கு எளிதானதே ஆகும். அதாவது பூமிக்கோ அல்லது நம்மளுக்கோ எதா இருக்கட்டுமே, இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல நிகழ்கின்ற எந்த ஒன்றுமே ஏற்கனவே பதியப்பட்டுள்ளதுன்னு நல்லா சொல்றாரு. அதுல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இது படைக்கிறதுக்கு முன்னாடியே அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கடவுளை தவிர வேற யாருமே கொடுக்க முடியாது. நம்மள எல்லாரையும் படைச்ச இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அந்த கடவுளை தவிர படைக்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் நான் பதிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற, பதியப்பட்டுள்ளது. அதுவும் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் என்ன சொல்றாருன்னா, இதனை செய்வது கடவுளுக்கு எளிதானதே ஆகும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட கடவுளை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம். அதாவது இதை நம்ம எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு பவர்ஃபுல். படைக்கிறதுக்கும் முன்னாடியே அல்லாஹ் அது பதிஞ்சு வச்சிருக்கேங்கிறது நம்மளுக்கு புல்ல அரிக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்டா தான் நான் இதை பாக்குறேன். அப்ப அல்லாஹ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு படைச்சிருக்கிறாரு, பதிஞ்சு வச்சிருக்கிறாரு. நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே பதியப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யறது, நம்மளோட ரோல் என்ன, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளதானே படைச்சிருக்காரு. நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே பதியப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறது? அது இதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்றாரு. அதையும் நான் சொல்லிட்டு அடுத்தது போறேன் இன்ஷா அல்லாஹ். இதே ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு. 22:70. நம்ம என்ன செய்யறதுங்கிறதுக்கும் அடுத்து நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது 22:70 வானங்களில் உள்ள ஒவ்வொன்றையும் மேலும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் கடவுள் அறிந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா? வானங்களில் உள்ள ஒவ்வொன்றையும் மேலும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் கடவுள் அறிந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா? இவை அனைத்தும் ஒரு பதிவேட்டில் பதியப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் ஒரு முன்னாடி நம்ம ஏற்கனவே பதியப்பட்டுச்சு. அதுல படைக்கிறதுக்கும் முன்னாடி அப்படிங்கிறாரு. இவை அனைத்தும் ஒரு பதிவேட்டில் பதியப்பட்டுள்ளது. இதனை செய்வது கடவுளுக்கு எளிதானதே ஆகும். இதை செய்யறது கடவுளுக்கு ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாரு. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா, எல்லாமே நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே கடவுள் ஏற்கனவே பதிஞ்சு வச்சிருக்கிறார். அப்ப நம்ம இந்த ஒரு பாவம் செஞ்சுட்டு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த பூமிக்கு. இப்ப நம்ம எப்படி இந்த பூமியில நம்மளுடைய வாழ்க்கையை லீட் பண்றது,
அதைத்தான் நான் முன்னாடி சொன்னேன். நம்ம அத்தாவோட கையை பிடிச்சிட்டு சின்ன வயசுல நடந்து போகும்போது எப்படி ஒரு பாதுகாப்பா நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். அது வந்து யோசிச்சு பார்த்தது எல்லாருமே நடந்திருப்போம். நம்ம தந்தையோட ஒரு நடந்திருப்போம், நம்ம அதை அனுபவிச்சிருப்போம். அப்ப அந்த ஒரு ஹாப்பினஸ் எப்படி ஒரு பாதுகாப்பு கிடைக்குதோ, அதை வந்து அல்லாஹ்வுடைய கைகளை பற்றி கொண்டு, அல்லாஹ்வை பற்றி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அல்லாஹ் வந்து எல்லாம் வல்லவங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து சொல்றேன், கத்துக்கிட்டதுல இருந்து நான் சொல்றேன். ஏதாவது தப்பு இருந்தா, மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து அடுத்த வசனம், அதாவது இப்ப நம்மளோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாரு. நம்ம பார்த்துருக்கோம் 33:72. அதாவது எல்லாமே பதியப்பட்டுருச்சு. அப்ப நம்ம ரோல் என்ன அப்படிங்கிறது தான் அல்லாஹ் அதையும் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாரு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 33:72. தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம். உபதலைப்பு. வானங்களுக்கும் பூமிக்கும் மற்றும் மலைகளுக்கும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் எனும் பொறுப்பை நாம் முன்வைத்தோம். வானம், பூமி, மலை இவை அனைத்துக்கும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் எனும் பொறுப்பை நாம் முன்வைத்தோம் அப்படின்னு நல்லா சொல்றாரு. ஆனால் அவை அதனை சுமந்து கொள்ள மறுத்தன. இவை அனைத்துமே வந்து அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை மறுத்துருச்சு. மேலும் அதனை குறித்து அஞ்சியவையாகவும் இருந்தன. ஆனால் மானிடன் அதனை ஏற்றுக்கொண்டான். அவன் வரம்பு மீறுகின்றவனாகவும் அறியாதவனாகவும் இருந்தான். மானிடன் வந்து அதனை ஏற்றுக்கிட்டான். இது எல்லாமே வேணாம் என எனக்கு அதை சுமந்து கொள்ள மறுத்தன. ஆனா மானிடன் என்ன செய்யறான்? அதனை ஏற்றுக்கொண்டான்னு சொல்றாரு. நம்ம தான் மனிதர்கள், நம்ம தான் ஏற்றுக்கிட்டோம். அது எப்படி சொல்றாருன்னா, அவன் வரம்பு மீறுகின்றவனாகவும் அறியாதவனாகவும் இருந்தான் அப்படிங்கிறார். அப்ப நம்ம அறியாம, வரம்பு மீறி அறிவில்லாம செஞ்ச ஒரு செயல்னாலதான் நம்ம இங்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, என்ன நமக்கு வந்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறாரு அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பல குர்ஆன் வகுப்புகள்ல கத்துக்கிட்டதுதான் இது. நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் முன்னாடியே காமிச்சிட்டாரு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கோம். உனக்கு இப்படிப்பட்ட பெற்றோர் இருப்பாரு, இப்படி பிள்ளைகள் இருக்கும், இந்த மாதிரியான பொருளாதார சூழ்நிலைகள் இருக்கும், இப்படி உனக்கு ஒரு பாஸ் இருப்பாரு, இல்லாட்டி உன்னுடைய வியாபாரம் இப்படி இருக்கும். இது எல்லாமே தெரிஞ்சு நம்ம இதை அக்செப்ட் பண்ணிதான் சரி ஓகே. அதை அறிவில்லாம அப்படின்னு நல்லா சொல்றாருல, வரம்பு மீறுகின்றவனாகவும் அறியாதவனாகவும் இருந்தான். அப்ப இதை போய் நம்ம பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். லைஃப் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த பொறுப்பை எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்ப இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம்? மறந்துட்டோம். என்ன நமக்கு, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பெற்றோர், இல்ல எனக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு பிள்ளைகள், எனக்கு ஏன் எல்லாத்துக்குமே ஒரு அப்ஜெக்ஷன். நமக்கு கிடைக்கக்கூடிய, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அக்செப்டன்ஸ் இல்லை, அப்ஜெக்ஷன் தான் இருக்கு. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எல்லாம் கம்பேர் பண்றது பக்கத்துல உள்ளவங்களோட, இல்லாட்டி அவனுக்கு நடக்குது, நமக்கு நம்மளுடைய சகோதரன் ஏன் இப்படி இருக்கான், ஒரே பிரச்சனையா இருக்கு. இப்படி இந்த மாதிரி எதையுமே வந்து நம்ம வந்து முன்னாடியே ஓகே நான் பாத்துக்கிறேன், நான் வந்து நல்ல விதமா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனா இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம்? மறந்துட்டோம். அப்ப அதுக்குதான் அல்லாஹ் வந்து குர்ஆனை வந்து கருணை அப்படிங்கறத சொல்றாரு, நமக்கு நினைவூட்டுறதுக்கு தான். இதெல்லாம் நம்ம நினைவூட்டுறதுக்கு தான் இந்த வசனங்கள்லாம் நமக்கு நினைவூட்டுறது. நீ இப்படி அக்செப்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து இங்க நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அக்செப்ட் பண்ணணும், ஒத்துக்கிறணும். ஒத்துக்கிறாத மனநிலையத்தான் சைத்தான் நமக்கு வந்து உண்டு பண்றான். அப்ப ஒத்துக்கிறது எப்படி? அப்ப அல்லாஹ் எல்லாத்தையும் நடத்துறேன்னு சொல்லிட்டாரு, எல்லாமே பதியப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் நம்மளுக்குன்னு ஒரு ரோலை கொடுத்துருக்காரு, நம்ம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். இங்க வந்ததுக்கு காரணம் நம்ம தான், அல்லாஹ் இல்லை. ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் பதிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப இப்ப நம்ம வந்துட்டோம், அறியாமையா வந்துட்டோம். எப்படி நம்ம இதுல இருந்து தப்பிக்கிறது? இங்க இருந்து திரும்பி அல்லாஹ்ட்ட தானே போய் சேரணும், இல்லாட்டி நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கும். எப்படி நம்ம வந்து இந்த லைஃப அல்லாஹ்வுடைய கைகளை பற்றி பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா லீட் பண்றது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லித்தராரு.
இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். அதாவது அறிவில்லாத அப்படிங்கிறத சொல்லிட்டார்ல. இப்ப 3:18 வந்து அறிவானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத எல்லாம் சொல்றாரு. 3:18 இத நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். மிக முக்கியமான கட்டளை, அவரை தவிர தெய்வம் இல்லை என்று கடவுள் சாட்சியம் பகர்கின்றார். மேலும் வானவர்களும் அறிவுடையவர்களும் அவ்வாறே செய்கின்றனர். சத்தியமாகவும் நீதமாகவும் அவர்தான் பரிபூரணமான தெய்வமாக இருக்கின்றார். அவரை அன்றி தெய்வம் இல்லை, எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். அதாவது இத வந்து யார் சாட்சியம் பகர்கின்றார்? மேலும் வானவர்களும் அறிவுடையவர்களும் அவ்வாறே செய்கின்றனர் அப்படிங்கிற. அறிவுடையவர்கள் அப்படின்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அறிவுடையவர்கள். அதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆன்ல கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நம்ம வந்து அறிவில்லாம செஞ்சுட்டு வந்திருக்கோம். இங்க அறிவோட நம்ம செய்யணும்னா என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ், கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஒப்புக்கொள்றதுதான் நம்மளுடைய முதல் வேலையா இருக்கும். அதுதான் வந்து நமக்கு அறிவா நம்ம இங்க செய்யணும். அதாவது அல்லாஹ் சொல்ற, உங்களுக்கு மூளையை கொடுத்திருக்கேன், செவி புலன்களை கொடுத்திருக்கேன், கண்களை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் உபயோகப்படுத்தணும்னா குர்ஆனை படிக்கிறோம். இதை வச்சுதானே படிக்கிறோம். அறிவை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கண்களை கொண்டுதான் பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம அறிவை பயன்படுத்தணும்னா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது அல்லாஹ் சொல்றாரு, அறிவானவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்டா அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாரு. ஓகே, இப்ப வந்து நம்ம வந்துட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டோம். ஆனா நமக்கு அல்லாஹ் ஏற்கனவே பதிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்ப நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம லைஃப்ல, எல்லாருடைய லைஃப்லயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கதான் செய்யும். அது யாரா இருந்தாலும் சரிதான். இப்ப நம்ம வந்து அல்லாஹ் நமக்கு இதெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். சிலருக்கு வந்து சைக்கிள் தான் தருவேன்னு சொல்லியிருப்பாரு, சிலருக்கு பிளைட் கொடுக்குறேன்னு இருப்பாரு. அந்தந்த ஆன்மாவுக்கு தகுந்த மாதிரி கொடுத்திருப்பாரு, சொல்லியிருப்பாரு, காமிச்சிருக்கிறாரு. நம்ம அதை கேட்டு வாங்கிடணும். இப்ப நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கிடைச்சத அல்லாஹ் காமிச்சு ஒப்புக்கொண்டுதான் வந்திருக்கேன். அப்படிதான் ஒவ்வொருத்தரும் இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி நமக்குன்னு ஒரு பிரச்சனைகளும் இருக்கும்ல எல்லாருடைய வாழ்க்கை. இப்ப அல்லாஹ் வந்து சைக்கிள் கொடுத்தவங்களுக்கும் சரி, பிளைட் கொடுத்தவங்களுக்கும் சரி, பிரச்சனை சோதனை அப்படிங்கிறது ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. அப்ப அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுதான் அல்லாஹ் சொல்றாரு 22:15, மகிழ்ச்சி இப்பொழுதும் எப்பொழுதும். எவன் ஒருவன் இந்த வாழ்விலும் மறு உலகிலும் தனக்கு கடவுள் ஆதரவளிக்க முடியாதென எண்ணுகின்றானோ அவன் வானத்தில் உள்ள தன் படைப்பாளரை நோக்கி முற்றிலும் திரும்பிக் கொள்ளட்டும். மேலும் வேறு எவர் ஒருவரையும் அவன் சார்ந்திருப்பதை துண்டித்துக் கொள்ளட்டும். அதான் இது ஒரு ஃபார்முலா தான் அல்லாஹ் சொல்றாரு. எப்படி நமக்கான பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன, நம்ம என்ன செய்வோம்? டக்குன்னு அடுத்து என்ன பண்ணலாம், யாரை போய் பார்க்கலாம், இப்ப பொருளாதார உதவினா இவர்கிட்ட நண்பர்கள்ட்ட கேட்கலாமா, இல்ல பெற்றோர்கிட்ட கேட்கலாமா, இல்ல பேங்க்ல போய் கேட்கலாமா, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து பாஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுதான் ஒரு உதாரணமா ஒரு சின்ன கதை, புத்தர் காலத்துல இருந்து ஒரு கதை தான். அது வந்து ஒரு சிம்பிளா சொல்றேன் இன்ஷால்லா. என்ன அப்படின்னா, ஒரு சீடர் இருக்காரு, புத்தரோட சீடரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, புத்தர் வந்து சொல்றாரு, அந்த ஒரு ஓடை பக்கத்துல இருக்காங்க, அங்க வந்து ஒரு தூரமா ஒரு இடம் இருக்கு, அங்க தண்ணி அங்க நல்லா இருக்கும், போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சீடர்கிட்ட சொல்றாரு. சீடர் என்ன செய்யறாரு, போயிட்டு அங்க போய் தண்ணி எடுக்க போகும்போது ஒரு மாட்டு வண்டி வந்து அதுல அந்த சைட்ல போகும்போது அதை கடந்து போகுது. அவர் எடுக்க வேண்டிய தண்ணி இருக்கிற இடத்துல கடந்து போகுது. அப்ப அது கலங்கிருது. தண்ணி கலங்கின உடனே அவர் கலங்கிருச்சு. உடனே வந்து புத்தர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி கலங்கிருச்சு, நான் ஒரு 10 அடி தள்ளி போய் எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப புத்தர் என்ன சொல்ற, இல்ல எனக்கு அங்கதான் வேணும் அப்படிங்கும்போது அவர் திருப்பி வர்றாரு. வந்து ஒரு 10 நிமிஷம் நின்று பாக்குறாரு, அது தண்ணியும் ஃபோர்ஸா போறதுனால அது இன்னும் தெரியல. அப்ப திருப்பியும் வர்றாரு, வந்து இந்த பக்கம் போய் 10 அடி தள்ளி எழுதிட்டு வருவா, நல்லா இருக்கு, இல்ல எனக்கு அங்கேதான் வேணும். அப்ப திருப்பியும் அவர் அங்க போறாரு, அங்க போய் நிக்கிறாரு. அப்ப தெளிகிற வரைக்கும் அவர் வந்து பொறுமையோட இருக்கிறாரு. அது ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் தெளிஞ்ச உடனே கடந்த உடனே அது தெளியுது. தெளிஞ்ச உடனே அவர் அந்த தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. வந்த உடனே புத்தர் கேட்கிறாரு, இப்ப எப்படி எடுத்த? நான் பொறுமையா இருந்தேன், அது தெளிகிற வரைக்கும் பொறுமையா இருந்தேன் அப்படின்றாரு. அப்ப ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே நம்ம வந்து என்ன செய்யறோம், இங்க போவோமா அங்க போவோமா அப்படின்னு நம்ம மனசை அலைப்பாய விடுறோம்.
ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, ஏற்கனவே அல்லாஹ் எல்லாத்தையுமே பதிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அல்லாஹ் இந்த வசனத்திலையும் சொல்றாரு, என்னைய நோக்கி திரும்பிக்கங்க, பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் துண்டிச்சுக்கங்க, அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்ற. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ் கத்து கொடுத்தது என்ன அப்படின்னா பொறுமையா இருக்கணும். எவ்வளவு நேரம் பொறுமைனா, தண்ணி தெளிகிற வரைக்கும் பொறுமையா இருந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. மோஸ்ட் பவர்ஃபுல்ங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா படைக்கிறதுக்கும் முன்னாடியே நான் இதெல்லாம் பதிஞ்சிருக்கேன்னு சொல்ற அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால நம்ம பொறுமையா இருக்கணும். அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைக்கும். பொறுப்பை அல்லாட்ட ஒப்படைக்கும் போது நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்போம், கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ் அனைத்தும் கடவுளுக்கே உரியது என்றும் கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும் சாட்சி கூறுகின்றேன். அப்ப நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வுனா நம்ம அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சு இங்கேயும் அங்கேயும் அலைபாயாம பொறுமையோட, நமக்கு இப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் முக்கியமானது என்ன பார்க்கறதுன்னா, இது வரன்கள் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பெண்கள் இருக்காங்க, பொறுமையா தான் இருக்கணும். நம்பிக்கையாளரான ஒரு ஆண் கிடைக்கல, நம்பிக்கையாளரான ஒரு பெண் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பொறுமையா அல்லாஹ் எல்லாத்தையும் நடத்துறாரு, பதிஞ்சிருக்கிறாரு, பொறுமையோட நம்ம காத்திருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப அடுத்து சரி ஓகே, நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் ஓகே, எல்லாமே நம்ம அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப நம்மளுக்கு பிடிச்சது, நமக்கு ஆசைப்படுறது அதெல்லாம் கிடைக்கும்னா என்ன செய்யறது அப்படிங்கிறது அதுக்கும் அல்லாஹ் சொல்றாரு. நமக்கு அல்லாஹ் குரான்லயே சொல்லி காமிக்கிறாரு. நம்ம ஆசைப்படுறது, நம்ம விரும்புறது கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்றாரு குரான்ல. 41, 30, 32, 41 அதுலயுமே உபதலைப்பு பூரணமான மகிழ்ச்சி இப்பொழுதும் எப்பொழுதும். முன்னாடி படிச்ச வசனத்துக்குமே உபதலைப்பு பூரணமான மகிழ்ச்சி இப்பொழுதும் எப்பொழுதும்ங்கிறத கொடுத்திருப்பாரு. இதுலயுமே அதேதான். இதுல 41, 30 கடவுள்தான் எங்கள் இரட்சகர் என பிரகடனம் செய்து, கடவுள்தான் எங்கள் இரட்சகர் என பிரகடனம் செய்து பின்னர் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துகின்ற அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றனர். ரெண்டு விஷயம், ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன். ஃபெய்த்தை மட்டும் வச்சுக்கிட்டும் நம்மளால இப்ப இருக்கிற மகிழ்ச்சி, இங்கேயும் மறு உலகத்திலையும் மகிழ்ச்சியை பெறணும்னா ஃபெய்த் வித் ஆக்ஷன் வேணும். அல்லாஹ் இங்க அதைத்தான் சொல்றாரு. கடவுள் தான் எங்கள் இரட்சகர் என பிரகடனம் செய்து பின்னர் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்ற. நன்னறியானதொரு வாழ்வுங்கிறதுக்கு அல்லாஹ் நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு சொல்றாரு. நன்னறியாளர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க பண்புகள் என்ன, அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பாக்குறதுக்கு நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க படிச்சு பாருங்க. நன்னறியானதொரு வாழ்வு அப்படிங்கிறதுக்கு குரான்ல அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்லி காமிக்கிறது. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்ற கடவுள் தான் எங்கள் இரட்சகர் என பிரகடனம் செய்து பின்னர் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்ற அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றனர். இறங்கி அவங்க என்ன செய்யறாங்க, அடுத்து அவங்க சொல்றாங்க நம்ம கிட்ட, யாருன்னா நன்னறியான இந்த மாதிரி கடவுள் தான் இரட்சகர்னு சொல்லி நன்னறியானதொரு வாழ்வு நடத்துறவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அந்த வானவர்கள் அப்படின்னா, நீங்கள் அச்சம் எதுவும் கொள்ள வேண்டாம். நம்ம கிட்ட சொல்றாங்க, நீங்கள் அச்சம் எதுவும் கொள்ள வேண்டாம், அன்றி நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம், சுவனம் உங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்ற நற்செய்தியில் மகிழ்ச்சி அடையுங்கள். அதாவது நீங்க அச்சமே கொள்ள தேவையில்லை, துக்கப்படவும் தேவையில்லை, சுவனம் உங்களுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதுன்ற நற்செய்தியில மகிழ்ச்சியோட இருக்கு. அதாவது இந்த விஷயத்த செஞ்சா நம்ம டவுட்டே பட தேவையில்லை. அல்லாஹ் சொல்றாரு மகிழ்ச்சியோட இருக்கலாம். அதுதான் நம்ம மேலையும் பார்க்கணும். மகிழ்ச்சி இப்பொழுதும் எப்பொழுதும். அடுத்த வசனம், அதாவது இதுலயே அடுத்த வசனம் 31, 31. இந்த வாழ்விலும் மறு உலகிலும் நாங்கள் உங்களுடைய தோழர்களாக இருக்கின்றோம். அவங்க சொல்றாங்க, மாணவர்கள் சொல்றாங்க, இந்த வாழ்விலும் மறு உலகிலும் நாங்கள் உங்களுடைய தோழர்களாக இருக்கின்றோம். அதாவது வானவர்கள் நம்மளோட தோழர்களா இருக்காங்கன்னா எப்படி, எவ்வளவு அவங்க எவ்வளவு நம்பிக்கையில சிறந்தவங்க, அதாவது அல்லாஹ் மட்டும்ங்கிறதுல முன்னாடி நின்றவங்க, அவங்க நம்மளோட தோழர்களாக இருக்காங்கன்னா அது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இல்லை. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிலே நீங்கள் ஆசைப்படும் எதுவும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் விரும்புகின்ற எதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி நமக்கு கிடைக்குது. என்ன பண்ணணும், சிம்பிள்,
கடவுள் தான் எங்கள் இரட்சகர் என பிரகடனம் செய்து பின்னர் நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துகின்ற அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றனர் அப்படிங்கிறார். அப்ப நம்ம அல்லாஹ் ஏற்கனவே எல்லாத்தையும் பதிஞ்சு வச்சிருந்தாலும் நம்ம ஆசைப்படுறது, நம்ம விருப்பப்படுறது நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணுங்கிற ஃபார்முலாவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறாரு. அதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம இங்கேயும் மறு உலகத்திலையும் மகிழ்ச்சியா இருக்கலாம். கடவுளுடைய வாக்கு அப்படிப்பட்டது. கடவுள் எப்படிப்பட்டவர்ங்கிறத நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அவர் கடவுள் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் நமக்கு நம்மளால பார்க்கவே முடியாது. இந்த உலகத்தில் நம்ம நமக்கு ஒரு எம்எல்ஏ தெரிஞ்சாவோ இல்லை ஒரு போலீஸ் தெரிஞ்சாவோ கூட நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லா எனக்கு இந்த போலீஸ் தெரியும், இந்த ஐஜி தெரியும், இப்படி நம்ம ஒரு நினைச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாரு. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாருங்கும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இது ஓகே, நம்ம வந்து நம்ம ப்ராப்ளமுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். அதாவது அக்செப்ட் பண்றதுனா இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பெயின், அதாவது வலி எப்ப வரும்னா நம்ம வந்து ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணல, எனக்கு நடக்கிறத அக்செப்ட் பண்ணல, அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறேன், ரெஃப்யூஸ் பண்ணும்போதுதான் நம்ம வந்து என்ன செய்யறோம், நமக்கு வலியே வருது. அப்ப நம்ம ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வலியில இருந்து வெளியே வந்துடலாம், அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மகிழ்ச்சி இங்கேயும் இருக்கும், மறு உலகத்திலையும் இருக்கும். சரி, ஓகே. இப்ப அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், வானவர்கள் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் கூட எப்படி தோழர்களாக இருக்காங்க அப்படிங்கிற வாக்குறுதி நமக்கு கிடைக்குது. அல்லாஹ்வோட க்ளோஸா இருக்கலாம்ல. அல்லாஹ் வந்து சொல்றாரு என்னோட அல்லாஹ்வோட க்ளோஸா இருக்கலாம். அல்லாஹ் வந்து அதுக்கான வசனத்தை சொல்றாரு. அதாவது எப்படி அல்லாஹ்வோட க்ளோஸா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வோட க்ளோஸா இருந்தோம்னா நம்மளுடைய அதை விட ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? சோ அது என்ன செய்யணும், அல்லாஹ்வோட க்ளோஸா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாரு குர்ஆன்ல. 73 6-8 6 73 6 இரவினில் தியானிப்பதானது அதிக நற்பலன் அளிப்பது, மேலும் மிகவும் நன்னெறியானது. 6வது வசனம், இரவினில் தியானிப்பதாவது அதிக நற்பலன் அளிப்பது, மேலும் மிகவும் நன்னெறியானது. மற்ற விஷயங்களுக்கு பகல் பொழுதில் உமக்கு ஏராளமானதொரு நேரம் உள்ளது. எப்பொழுதும் அவருக்கு அருகிலும் மிக அருகிலும் வருவதற்காக, அதாவது எப்பவுமே அல்லாஹ்வுக்கு அருகிலும் மிக அருகிலும் வருவதற்காக உம்முடைய இரட்சகரின் பெயரை நீர் நினைவு கூர்ந்திட வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூர்ந்துட்டா நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு பக்கத்திலையும் மிக அருகிலையும் போகலாம். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி குர்ஆன்ல நமக்கு சொல்லியிருக்கிறாரு. எப்ப தியானிக்கிறது அப்படிங்கறத சொல்றாரு. இரவினில் தியானிப்பதானது அதிக நற்பலன் அளிப்பது. அதுக்கும் அல்லாஹ் சொல்றாரு பகல்ல வந்து உங்களுக்கு ஏராளமான நேரம் இருக்கு. அப்ப அல்லாஹ்வை தியானிக்கிறதுக்கு இரவுல நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து இன்னொரு வசனமும் இருக்கு, எந்நேரமும் அல்லாஹ்வை நினைச்சிட்டு இருங்க. 30:17 எந்நேரமும் கடவுளை நினைவு கூர்ந்திடுங்கள். உபதலைப்பு. எனவே இரவில் நீங்கள் ஓய்வெடுக்கும் போதும் காலையில் நீங்கள் விழித்தெழும் போதும் நீங்கள் கடவுளை துதிக்க வேண்டும். 17வது வசனத்துல சொல்றாரு, நீங்க ஓய்வெடுக்கும் போதும் காலையில விழித்தெழும் போதும் கடவுளை துதிங்க அப்படிங்கிறாரு. இது ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம், எப்படி அல்லாஹ்வை எப்படி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாரு, காலையில எந்திரிக்கும் போது அல்லாஹ்வை நினைங்க. அது எப்ப திக்ரு பண்றது, நைட்டு திக்ரு பண்றது, ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போறது, இதுவுமே அல்லாஹ்வை நினைக்கிறது தான். அதே மாதிரி அல்லாஹ்வை எப்படி எந்நேரம் நினைச்சிட்டு இருக்கிறதுங்கிறத நம்ம வந்து பல பயான்கள் நம்ம பார்த்திருப்போம், சகோதரர்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம ரஷாத் கரீஃபா கூட ஒரு இதுல சொல்றாரு, நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதை எப்படி நினைவு கூற அல்லாஹ் வந்து இன்னொரு அடுத்த வசனத்துல பார்க்கணும். மாலை முழுவதும் அவ்வண்ணமே உங்களுடைய நாளின் நடுவிலும் வானங்களிலும் பூமியில் உள்ள அனைத்து புகழும் அவருக்குரியது. அதாவது மாலை முழுவதும் அவ்வண்ணமே நாளின் நடுவுலையும் அல்லாஹ்வை புகழுங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ்வை புகழ்வது, நம்ம இப்ப வாகனத்துல போறோம், அங்க 10 கிலோமீட்டர் வர்றோம், அரை மணி நேரம் ஆகுது, எதையோ நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு அல்லாஹ்வை பிரார்த்தனை பண்ணிட்டே வந்துடலாம், ஈஸி. அது வந்து நம்ம சைத்தான் வந்து நம்மளை தடுப்பான். நம்ம வந்து அதை நினைவுபடுத்தி
திக்ரு பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம அது ஒரு அரை மணி நேரம் போனதும் தெரியாது, நம்ம அல்லாவையும் அதே டைம்ல நினைச்சிருப்போம். அல்லாவை இப்படிதான் நம்ம வந்து எப்போ வேணாலும் நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அல்லாவுடைய கைகளோடயே இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமா மகிழ்ச்சி இப்பவும் எப்பவுமே இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயம் தான். எப்பவுமே முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ட்ரஸ்ட் அல்லாஹ் மேல வைக்கணும். நம்மளுடைய ட்ரஸ்ட் அல்லாஹ் மேல வைக்கணும். அதே மாதிரி கடவுள் தான் நம்ம ரட்சகர் அப்படிங்கிறத சொல்லணும். நன்னெறியான வாழ்க்கை வாழணும். அல்லாஹ்வை எப்பவுமே நினைவிலேயே கொண்டுகிட்டே இருந்தா நம்ம வந்து பாதுகாப்பான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். அக்கீமுஸ் ஸலாத் தொழுகைக்கு